அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஹ்மது சல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று 142 கோவிட் மரணங்கள். அதில் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு 75க்கு கூட முஸ்லீம்கள் தான் கோவிட் பாசிட்டிவாக இருக்காங்கன்றது தான் எங்களுக்கு கிடைச்சிக்க இன்ஃபர்மேஷன். இன்றைக்கு கூட கலம்போ மோகில் 15 பாடிஸுக்கு கூட இன்னும் ஒன்றும் செய்யாமல் வச்சிருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு 20 வயசு ஒரு புள்ளை உண்டு. 20 நாள் பிறந்து 20 நாள் தான் அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு அவர் லேடி ரிஜியோ கொண்டு போயிருக்காங்க சோமிலேண்டு. அந்த பிள்ளையா கோவிட்னு சொல்லி வச்சிருக்காங்க. புள்ள மவுத்து உம்மாயும் பாப்பாயும் செக் பண்ணிக்காங்க, அவங்க நெகட்டிவ், அவங்கள அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ உமா பாப்பா நெகட்டிவாகவே புள்ள பாசிட்டிவ் ஆகுறேன்னு சொன்னால் அது ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை. இது தொடர்ந்தும் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கோவிட் பாசிட்டிவ் ஆகுது எப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகி. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் காலி ஆட்களோட ஒரு மையத்து. அது எப்படின்னு சொன்னால், அவர் தொடர்ந்து 6 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு கல்போயில் ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் டிக்கெட் வெட்டி வீட்டுக்கு போய்த்திருக்காரு. 2 நாளைக்கு பூரா மறுவா டாக்டர்கிட்ட பேர்த்து அவர்கிட்ட டயாலிசிஸ் செய்கிறதுக்கு அவர் கராப்பிட்டி ஹாஸ்பிட்டல் கொடுக்கும். அவங்க சொல்லிக்காங்க கராப்பிட்டில் சரியான துரேஷமாக இருக்குது, எங்களுக்கு அங்கே போகலைன்னு சொல்லும். அவங்க திரும்ப அப்போ டாக்டர் சொல்லிக்கா, அப்போ நீங்கள் போய் கல்போயில் அட்மிட் ஆகுங்கன்ட்டு போகிறவர் பிள்ளைகள் மூணம் மோந்துட்டு தான் கல்போயில் ஹாஸ்பிட்டல் ஏற்றிக்காரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 1 ஹவருக்குள்ளே அவரும் அவுத்து. அந்த பிசிஆர் எடுத்து சொல்கிறான் அவர் பாசிட்டிவ்னு சொல்லி. அப்போ நல்லா பாருங்கள், அந்த பிள்ளைகள் 3 பேர் வீட்டில், ஒய்ஃபும் வீட்டில், அவர் ஒரு டீச்சர். உடனே ஹெல்த் ஆள் அந்த வீட்டை சீல் பண்ணி எல்லாம் செஞ்சு அவங்கள நிரோதானே பண்ணி அவங்களோட பிசிஆர் எடுக்கிறாங்க. அந்த பிசிஆர் எடுத்தும் கூட அந்த 3 பேரும் பிள்ளைகள் 3 பேரும் ஒய்ஃபும் நெகட்டிவ். அப்போ அவங்க ஒய்ஃபும் பிள்ளைகள் நெகட்டிவ்ண்டா அவருக்கு எங்கே கொரோனா வந்துச்சு? கல்போயில் ஹாஸ்பிட்டலில். ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தால் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் கொரோனா. இப்போ லேடி ரிஜியை கொண்டு போனால் அங்கே கொரோனா. இப்போ டாக்டரோட நான் பேசினா டாக்டர் சொல்கிறாரு இந்த இம்யூனிட்டி மிச்சம் லோவாகி பிறந்த பிள்ளைகள் 20 நாள் புள்ள தானே. அப்போ அந்த இம்யூனிட்டி லோவாகி போகல எஃபெக்ட் பண்ணுறது கூட. எங்கள்ட முஸ்லீம்கள் நிறைய பேர் தாய்மார் வாப்பமார் வரப்போப்பில் பிள்ளைய கொண்டாடுறாங்க மாஸ்க் இல்லாமல். அவங்க 2 பேரும் மாஸ்க் போடுவாங்க. எத்தனையோ தரக்கா இன்றைக்கி நேற்று எல்லாம் ஏசி திரட்டினாராம் முஸ்லீம் ஆள்களுக்கு. நீங்கள் இப்படி செய்கிறீங்க, ஒரு முஸ்லீம் டாக்டர் சொல்லி அவர் சொல்லி அனுப்ப, மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ இதால் கூட கோவிட் இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்போ இல்லாட்டி வாப்பாக்கும் உமாக்கும் கோவிட் இல்லாமல் புள்ள 20 நாள் பிள்ளைக்கு எப்படி கோவிட் வந்தேன்னு பார்த்தா அது ஹாஸ்பிட்டலில், கல்போயில் பார்த்தா கல்போயில், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல். இப்போ ஆட்கள் மௌத்தா போகிறத பற்றி பயம் இல்லை, ஆனால் பற்ற வைக்கிற பற்றி பயத்தில் தான். ஆனால் ஒன்று, இன்றைக்கு மொத்த முஸ்லீம் சமுதாயம் எடுத்த தீர்மானம், நாங்கள் எங்களோட பாடியை எடுக்க மாட்டோம் என்ற தீர்மானம் அரசாங்கத்துக்கு புதினமான ஒரு ப்ரெஷரை கொண்டு வந்து வச்சிருக்கு. இன்றைக்கு அரசாங்கம் இன்றைக்கு கூட பேசுகிறாங்க என்ன குறுக்கா சுருக்கா செய்யலும்ன்றதை இன்றைக்கி மஹிந்த ராஜபக்சர் மவுண்ட் ட்விட்டர் மெசேஜ் போட்டிருக்காரு. அதனால் இந்த நிலைமையை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போவோம். யாரும் பாடி நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம். இப்போ 58,000 கேட்டுக்கொண்டு இந்த பிரச்சனை உடனே நின்றுருக்கு. 58,000 பிரச்சனை இப்போ ஜனாதிபதி சொல்லிக்காரு ரீஹபிலிட்டேஷன் மினிஸ்ட்ரியால் போட்டு செய்யுங்கன்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு அது வெற்றிகரமாக இப்போ முடிஞ்சு கொண்டு போகுது. இது நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகணும். அதை விட இன்று நாங்கள் ஒரு ஃபார்ம் உண்டு, இந்த பேச்சோடு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். என்ன கேட்டால் நாங்கள் ட்ராக் வச்சுக்கொண்டே வாரம். இந்த புறகை சார் இன்றைக்கு சார் ஒரு நாளைக்கு கம்பன்சேஷன் எடுக்க வந்தால் இந்த 75 பொடிக்கு நாங்கள் கம்பன்சேஷன் எடுத்து ஆகணும். இதுக்கு இன்வால்வ் ஆகின அத்தனை பேரும் நாங்கள் ஜஸ்டிஸுக்கு கொண்டாடணும். அதனால் நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று அனுப்புகிறோம். அதை ஃபில் பண்ணி அனுப்பினா அது முஸ்லீம்கள் எத்தனை பேர் 75 பேரா 80 பேரா என்ற ரெக்கார்டு எங்களுக்கு இல்லை. அதனால் ஏண்டிஎம்ஐ உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு இந்த மௌத்தா போன ஆட்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை அனுப்பி ஃபில் பண்ணி அதை திரும்ப எங்களுக்கு அனுப்புறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ எங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டிங். இப்போ எல்லோரும் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து கொண்டு போவானும் என்ன செய்வாங்களோ தெரியா. அதனால் நீங்கள் ஒழுங்கான ஆட்களை பார்த்து தேடி தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுங்க. அதை கொடுக்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயில்ஸை கொடுங்க. எனக்கு இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன முஸ்லீம்னு வாட்ஸ்அப் குரூப் எத்தனையோ திறந்திக்கானோ அதில் எல்லாம் சரியான பொய்யான இன்ஃபர்மேஷன் போடுறானோ. அவனை போடுறான்னு அந்த இன்றைக்கு மௌத்தா போன புள்ளையை கூட போட்டிருக்கானோ ஒரு சிங்கள புள்ள சொல்லி தான் இந்த பிரச்சனையில் இல்லாட்டி எங்கள்ட வாட்ஸ்அப் காரணம் எல்லாம் முஸ்லீம் மையத்தின்னு சரி போடுவான்ட்டு. அப்போ இவனுக்கு இதை கூட ஒரு முஸ்லீம் மையத்தை கூட இவனும் சிங்கள மையத்தான் மாற்றுற ஒரு பொதுஜன முஸ்லீம் யூனிட்டோட திறந்து கொண்டு இந்த மாதிரி கண்டி குரூப்பின்றான், கொழும்பு குரூப்பின்றான்,
என்றான், நூரெலிய குரூப் என்றான், பெரிய அட்டகாசம் அநியாயம் பண்ணுறாங்க. யார் யார் இந்த குரூப்போடு இருக்கிறீங்களோ அவ்வளோ பேரும் இந்த குரூப்போடு வெளியாகுங்க. வெளியாகி முஸ்லீம்களை பாதுகாக்கிறதுக்கு பாருங்கள். முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டியவனோட சேருங்க. கெட்டவனோட சேர்ந்துடவானம், அநியாயக்காரனோட சேர்ந்துடவானம், சூத்திரதாரியோட சேரவானம். முஸ்லீம்களை இஸ்லாத்தை மதிக்கிறவனோட சேருங்க. அல்லாஹ் பதவிக்காக வேண்டி அல்லாஹ் ரசூலை மதிக்காத, பதவிக்காக வேண்டி இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறவனோட அந்த குரூப்போவில் நீங்கள் இல்லாமல் குரூப்போவில் இந்த வெளியே வந்து 4 ஜிக்கரை பண்ணி கொண்டிருக்கீங்க. இந்த குரூப்போவில் இந்த அநியாயத்தை பண்ணாமல் வெளியே வந்து நல்லா இருக்க பாருங்கன்றது தான் என்னுடைய அட்வைஸ். இந்த ஃபார்மை நாங்கள் அனுப்புகிறோம், எல்லாத்தையும் நிறைச்சி இதை அனுப்பி வச்சா எங்களுக்கு இந்த ரெக்கார்ட்ஸை வச்சுக்கொள்ளையிலும், இல்லாட்டி எந்த இடத்துல புறைக்கு எந்த இடத்துல எவர் மவுத்தா போனேன்னு தெரியாமல் போய்த்திரும். அதனால் கோவிட் பாசிட்டிவ் அதில் கேடிகே ஃபார்மை ஒழுங்காக ஃபில் பண்ணி திரும்ப எங்களுக்கு அனுப்புங்கன்னு நாங்கள் வேண்டுகோள் விட்டோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.